கைகள் கால்கள் கட்டப்பட்டு நெருப்பு கிட்ட கொண்டு போகிறாங்க. சூடு அதிகமாக இருக்கும், அவங்க உடம்புல பட்டு இருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனாலும் அந்த உள்ளே போன பிறகு பாருங்களேன், உள்ளே போன பிறகு போட்ட உடனே யார் போட்டார்களோ அவர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் அக்கினியால் வெந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமாம். அதனால உள்ளே போன உடனே பாருங்களேன், ராஜா பார்க்குறாரு, என்னடா இது, 4 பேர் விடுதலையாய் அக்னி நடுவிலே உலாவுறதை நான் காண்கிறேனே அப்படின்னு தானியேல் 3:25 அவர் சொல்லுகிறார். அதனால ஒரு சேதம் கூட இல்லையே, 3 பேர் உள்ள இருக்கிறாங்களே, 4வது ஆள் உள்ள இருக்கிறாரு யார்? தேவன் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்கள். ஸோ அவங்க வெளியில் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், ராஜாவின் மந்திரிகள் எல்லாம் கூடிட்டாங்க. எல்லா அஃபிஷியல்லாம் ஒரே டென்ஷனு, பயங்கர எக்ஸைட்மெண்ட்டு கூடி வராங்க. நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வராங்க. ரிகாபா ஷாந்தாராபா நெருப்புக்குள்ளே போயிட்டு வெளியே வராங்களே, உள்ள வேற யாரோ இருக்கிறாங்களே, இவனை கூட்டின்னு வான்னு சொல்லி கூட்டின்னு வந்து கிட்ட போய் தொட்டு பார்க்குறாங்க. சரீரங்கள் மேல் அக்னி பேலன்ஸ் செய்யலை. அல்லேலூயா. எல்லாத்தையும் பார்க்குறாங்க. நம்ம கையில் ஒரு ஸ்டவ் மேலே விரல் பட்டாலே நம்ம வீட்டில் என்ன கிச்சனில் அங்கே இருக்கிற அந்த முடியெல்லாம் எரிஞ்சு போயிடும், தோலெல்லாம் வெந்து போயிடும், பயங்கரம். அந்த இடம் அப்படியே என்ன ஆகும், எதுவாகிடும், பயங்கரமாகிடும். இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது முடியெல்லாம் இருக்கிறதா, கை எங்கெங்கே இருக்குது, கால் எங்கெங்கே இருக்குது. சரீரங்களில் அக்னி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் தலைமுடியை பார்க்குறாங்க. ரொம்ப மென்மையானது இல்லையா, வாசனை வருதான்னு பார்க்குறாங்க. இல்லை, சால்வைகள் சேதப்படாமலும் துணியெல்லாம் பார்க்குறாங்க, அதுலேயும் ஒன்றுமே இல்லை. அக்னியின் மனம் அவளிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எப்படிங்க அக்னி மனம் வீசும்? சாரோன் ரோஜா உள்ள இருக்கும்போது, ஆமென், அற்புதமான உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். சுகந்த வாசனையான சாரோன் ரோஜா உள்ள இருக்கும்போது எப்படி அக்னி வீசும்? அக்னி மனம் எப்படி வரும்? அதனால கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். சுய புத்தியின் மேல் சாராமல் அவரை நம்ம சில நேரத்தில் அக்கினிக்குள்ள போக வேண்டி வரும். ஆமா, கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் என்னோட இருக்கணும். ரொம்ப சோதனை வேதனை எப்படி? ஆமா, அவர் அக்கினிக்குள்ள இருக்கிறாரு, அவர் எப்படி வெளியே வருவார் பாருங்களா? அவர் வெளியே வர மாட்டார், அங்க இருப்பார். நீங்க நம்ம உள்ள போகும்போது தான் அவரை சந்திக்க போக முடியும். நம்பிக்கையில நம்ம குதிக்கும் போது தான், கிரியையில குதிக்கும் போது தான். ஆபிரகாமே வாழும் போது பேக் பண்றாரு, மனைவி ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாரு, அவர் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணுறாரு, எல்லாம் பேக் பண்ணி அந்த பேக்கிங் இருக்குது பாருங்க, அது நம்பிக்கை. அல்லேலூயா. நீ ஒரு பேழையை கட்டு, மழை வர போகிறது என்று பார்க்காத மழையை முன்பாகவே அவர் என்ன பேழையை கட்ட ஆரம்பித்தார். இது நம்பிக்கை. அல்லேலூயா. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வது வேறு, நான் கர்த்தர் மேல நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொல்வதும் போது என்னன்னா கிரியைகளை காண்பிப்பது. ஆமாம், செயலில் ஈடுபடுவது ரிஸ்க்கு. அல்லேலூயா. ரிஸ்க்கு. ஆமாம், நடக்கும், நடக்காம போகும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நீங்க குதிக்கிறது தான். கடல்ல நீச்சல் தெரியாதவன் கடல்ல குதிக்கிறது போல. என்ன பண்ணாராம், மோசையோடு பேசும்போது அப்படியே முகத்தை பிரகாசம் பார்க்க முடியல. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கிட்ட போறாங்க, ஒரே வாசனை. அவங்க அக்கினி வாசனை இருக்குமான்னு பார்க்குறாங்க, ஆனால் அந்த வாசனை இல்லை. பரிமள தைலங்கள், இன்பமான வாசனை உள்ளவர்கள், உம்முடைய நாமம் ஊற்றுன்ற பரிமள தைலத்தை ஊற்றின மாதிரி மேலே வாசனை. அல்லேலூயா. அக்கினி வாசனை இல்லை. நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அல்லேலூயா, அவர் நம்மோடு கூட இருப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே, ஏசாயா 43:1, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர் சொல்லுகிறவராது, நீ பயப்படாதே. அல்ல, இதெல்லாம் நம்ம தெரியும் நல்லா, வாக்குத்தத்தம்லாம் இருக்கும். கர்த்தர் சொன்னார், ஆமாம் ஆமாம், அவர் ஹீரோவா வந்து காப்பாற்றுறதுக்கு. வார்த்தைலாம் அப்படி இருக்குது, வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்ம வாயில் சொல்லுவோம், போட்டோ வைத்து நம்ம வீட்டில் ஒட்டி வைப்போம், எல்லாம் இருக்கும். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துறோம், எல்லாம் இருக்கும். ஆனால் கிரியைகளை காட்டும் பொழுது, ஆமாம், நம்ம எப்படி செயல்படுகிறோமோ அப்படிதான் கர்த்தரை நம்ம நம்புகிறோம்னு அர்த்தம். எப்படி நம்ம செயலில் காட்டுகிறோமோ அதன் மூலமாக தான் அவரை மகிமைப்படுத்துகிறோம் அர்த்தம். எப்படி செயலில் ஈடுபடுகிறோமோ, குதிக்கிறோமோ, அப்போதான் உண்மையான தேவன் என்பதை நாம் நினைக்கிறோம்னு அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம பயப்படுறோம், கர்த்தரை நம்பலன்னு அர்த்தம். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவன். என்ன சொல்றார் ஆண்டவர்? நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ யார்களை கடக்கும் போது அவன் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது என்று சொன்னார் இல்லைங்களா?
அல்லேலூயா. அதனால அந்த வாக்குத்தத்தத்தை மாத்திரம் வைத்தீங்கன்னா அக்கினி வரும்போது தப்பிச்சுன்னு ஓடிடுது. ஆமா, அதாவது நன்மையான காரியங்கள் வரும்போது சில காரியங்கள் சுய புத்தி மேல சார்ந்து கர்த்தரிடம் போகாம, கர்த்தர் சொன்னா கூட கேட்காம சுய புத்தி, இது சொத்து போயிடும், இது போயிடும், அது போயிடும்னு கர்த்தர் வேண்டான கூட செய்கிற ஜனங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்கிறார், நீ அக்கினியிலே நடப்பே வேகாது இருப்பாய், அக்கினியிலே நடப்பே வேகாது இருப்பாய். அக்கினிக்குள்ள போனதுனால தானே அவங்க பார்த்தாங்க. அவர் ஏன் சின்ன அக்கினிக்கு வெளியில இருந்தா வந்தார் ஆண்டவர்? இல்ல தேவ பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால், கர்த்தருடைய மேல நீ விசுவாசம் வைக்கிற பிள்ளையா இருந்தால் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் அதுக்கு தான் படகிலே தண்ணீர் முழுகும் போடி வந்த பொழுது உயிருக்கு ஆபத்தான சீஷர்கள் ஐயோ ஆண்டு கட்டும் போது விசுவாசம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கடிந்து கொண்டார். அப்படின்னா திட்டினார். ஏசுப்பா திட்டுவாரா? ஆமா, பாருங்களேன், அவர் திட்டினார் என்று பார்க்கிறோம். கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லையா உனக்கு? நான் இருந்து கூட பயப்படுறீங்களே அப்படின்னு. தேவனுடைய வாக்குகள் இருந்து கூட நம் வாக்கு தத்தங்களை அவர் என்னோடு இருப்பாரு, நாங்கள் நடக்கும்போது என்னோடு இருப்பாரு, நான் தண்ணீரில் நடக்கும் போது என்னோடு இருப்பாரு, ஆறுகளை கடக்கும் போது என் மேலே பொருளாது, அக்னி ஜுவாலை என் மேலே பற்றாது, என்னை பயப்படாது என்று சொல்லிட்டாரு. நான் பேர் சொல்லி அழைத்து சொல்றாரு, நீ என்னுடையவள் என்னுடையவன் சொல்லிட்டாரு. சொல்லி சொல்லாம நம்ம கிரியைகளில் நம்ம நம்பிக்கை ஆண்டவர் மேலே காட்டலன்னா, அக்னி வரும்போது ஓடிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் பழிக்கும்?